வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி எழுதியிருந்தோம் எக்ஸாம் நெறைய பேரு. கிட்டத்தட்ட வந்து 16,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 3,900 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு. இதில வந்து இப்போ வந்து குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து வெளியாயிருக்கு. அது எப்படி செக் பண்ணணும்? என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க? அப்படின்றத பத்தி டீட்டெயிலா வந்து பார்க்க போலாம். இதுக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம இ-சேவை சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆதரவு குடுங்க. இப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா, த தேர்வு முடிவுன்னு கிளிக் பண்ணுங்கன்னா, இதில வந்து ஓப்பன் ஆகுது. இதில வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக் அந்த கால்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து உங்களோட டீட்டெயில வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டீட்டெயில்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு நான் வந்து உள்ள போய்க்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பா போட்டா இப்படி தான் வரும். கரெக்ட்டா போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு வந்து உங்களுடைய மார்க் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து மினிமம் வந்து நீங்க வந்து 60 மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். இதில வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா, 100க்கு வந்து 55.50 எடுத்திருக்கிறனால, உங்களுக்கு வந்து மினிமம் மார்க்ல வந்து நம்ம வந்து இதாயிட்டாங்க. அதனால மத்த ரேங்க் லிஸ்ட் அந்த மாரிலாம் எதுவும் வராது. இப்போ வந்து எவ்வளோ வந்து குவாலிஃபை ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 60, 61க்கு மேல எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து அ எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவீங்க. இதில வந்து நீங்க இது படுத்தா மட்டும் தான், அடுத்து வந்து பார்ட் 2ல வந்து என்னென்ன வருது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதில சொல்லிக்கிறாங்க வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து மார்க் லிஸ்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல வந்தா மட்டும் தான் நீங்க வந்து வரும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து எவ்வளோ மார்க் இருந்தா கட் ஆஃப் மார்க் தான் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்லயே வரும். நீங்க கீழ அந்த ரேங்க் லிஸ்ட்ல வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அ அ தமிழ் வழி சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம், விதவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு அந்த ரேங்க்ல வந்து நீங்க வந்து கோட்டாலேருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து அதில வந்து எத்தனையாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். அப்போ வந்து 3,923 பேர் சம்திங் நெனைக்கிறேன். அந்த பேருக்கு மட்டும் தான் வேலைவாய்ப்பு இருக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து தகுதியான நபர்கள். இப்போ இல்லன்னா, நீங்க வந்து இன்னும் வந்து பிரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த வீடியோ வந்து என்ன புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.